உள்ளச்சம் பெற வேண்டி உள்ளச்சம் பெற வேண்டி இறைவனை உணர வேண்டி நாம் கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இறைவன் அருள் புரிய வேண்டி பிரார்த்தித்தமாக. இது சமுதாயத்தில் ஆண் பெண் வேறுபாடு உண்டு, பாகுபாடு உண்டு. சமுதாயத்தில் ஆண் பெண் வேறுபாடு உண்டு, பாகுபாடு உண்டு. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம். ஆண்னா அப்படிதான் இருப்பான், பெண்ணா இப்படிதான் இருக்கணும் இல்லையா? இதுதான் சமயத்தில் தானே. ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொன்னால் பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆணுக்கு ஒரு நியாயமாகவும் பெண்ணுக்கு ஒரு நியாயம். ஆண்னா அப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, பெண்ணை இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண் பெண்ணை விட தன்னை பெரிதாக கருதுவதும், பெண் நான் ஒன்றும் குறைச்சவன் கிடையாதுன்னு அப்படி நினைக்கிறதும் இது இயல்பா இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. ஆண் ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லி நியாயப்படுத்துறது இருக்கு. பெண் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா அது குற்றம் முடிக்குது. அது ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்தா ஒரு மகிழ்ச்சியும் அதில் ஒரு பெருமிதமும் இருக்கு. எப்படி சிங்கக்குட்டி பிறந்துட்டான், எனக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கா அப்படின்னு. எனக்கு கடைசி காலத்தை கஞ்சி ஊற்றுவோம் அப்படின்னு. இப்போ கஞ்சிலாம் ஊற்றுறது இல்லை, ஆனால் சொல்ல விட்டுருவாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டா ஒரு கவலையும் ஒரு வருத்தமும். எப்படி சமயத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம், எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது. பெண்ணுனாலே குரான்ல எதுவும் சொல்கிறான் இல்லையா, அவனுக்கு நற்செய்தி கூறப்பட்டால் முகம் சுருங்கி விடுதுங்கிறான். பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறகு நற்செய்தி சொல்லுவான், நற்செய்தின்னு சொல்கிறான் இறைவன். அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்தா நற்செய்தி. அதை இறைவன் தான் நாடியோர் ஆண் மக்களை கொடுக்குறான், தான் நாடியோருக்கு பெண் மக்களை கொடுக்குறாங்க. தான் நாடியோருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற தான் நாடியோர் மாடாக்குறேங்கிறான். அவன் நாட்டை தான் கொடுக்குறான். மனிதனுக்கு என்ன, ஆண் குழந்தை பிறந்தா ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும், சமுதாயத்தில் ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறது. பெண் குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னால் ஒரு தாழ்வா தனத்தானே ஒரு தாழ்த்திக்கிறதும் ஒரு கவலையும் பயம் அப்பலேருந்தே ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ இறைவன் சொல்கிறான், ஆண் பெண் ரெண்டு பேர் தான் படைச்ச, உலகத்தில் ரெண்டே பேர் தான், ஆணையும் பெண்ணையும் படைத்ததுமே சத்தியமாக உங்களில் அழகி செல்வர் யார் என்று சோதிப்பிருக்காங்க. யாரு? ஆண் பெண் படைச்சிட்டு உங்களில் அழகி செல்வர் யார் என்று சோதிப்புக்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் வீச்சுக்கிறான். மரணத்தை வச்சுட்டு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், ஒரு காலம் கொடுத்துருக்கேன், நேரம் வீச்சிருக்கேன். அப்போ உங்களில் அழகி செல்வர் யார்? சரியா? உதாரணத்துக்கு 92 3 ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பது மீது சத்தியமாக இறைவன் சத்தியம் செய்யறான். இந்த ரெண்டு பேர் தான் படைக்கப்பட்டிருக்கு, வேற யாரும் இருக்காங்களா? இல்லை, ஆண் பெண் 2 பேர் தான். இந்த அகிலமே அவங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த அகிலமே 7 வானங்களும் பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கோலங்களும் இன்னும் பூமியும் கடல்களும் மலைகளும் எல்லாம் யாருக்காக? இந்த மனிதர்களுக்காக தான். இதுல எத்தனை பேர்? 2 பேர் தான். இந்த 2 பேர்ல உங்களில் அழகி சொல்வது யார்? 67:2 அத்தியாயம் 67:2 உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக. உங்களில் யாரு? ஆண் பெண். உங்களில் குடும்பத்தில் 2 பேர் தான். பெற்றோர்னா ஆண் பெண் 2 பேர் தான். கணவன் மனைவி ஆண் பெண் 2 பேர் தான். சகோதரர்கள் ஆண் பெண் 2 பேர் தான். இப்ப இது 2 பேர் தான். ஒவ்வொரு உறவுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கு, கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை யார் பேணிக் கொள்றாங்களோ அவர் அழகி செல்வர் யார். அப்ப உங்களில் செயலால் மிகவும் அழகானவர், உங்களில் யாரு? ஆண் பெண். உங்களில் செயலால் மிகவும் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மரணத்தை வீழ்ச்சிட்டு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. மரணம் விதிக்கப்பட்டிருக்கு, அது மறைவாக்கப்பட்டு. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது மறைவாக்கப்பட்டு. மேலும் அவன் மிகைத்தவன், மன்னிப்பவன். இப்ப புரிஞ்சுக்கிட்டதுதான் முதல்ல படைப்பு நோக்கம் புரிஞ்சுக்கணும். இங்க நீயா நானா இல்லை, யார் பெருசு யாரு குறைவுன்னு கிடையாது. இறைவனுடைய பார்வையில, அதாவது இறைவனுடைய படைப்புல வேறுபாடு உண்டு, ஆண் பெண் வேறுபாடு உண்டு, சமம் கிடையாது. ஆனா பார்வையில 2 பேரும் சமம். இறைவனுடைய படைப்புல ஆண் பெண் வேறுபாடு உண்டு. ஆணுடைய பார்வையில 2 பேரும் சமம் தான். என்ன புரியுதா? ஆணுடைய தன்மை வேறு, பெண்ணுடைய தன்மை வேறு. அது எல்லாம் தெரியுமே. ஆணுடைய தன்மை வேறு, பெண்ணுடைய தன்மை வேறு. இறைவனுடைய படைப்புல எதுவுமே சமம் கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மையானது, தனித்துவமானது. இறைவனுக்கு இணை கிடையாது, இறைவனுடைய படைப்புக்கு இணை கிடையாது. இறைவனுக்கு இணை கிடையாதுல்ல, கடவுள் ஒருவன் தான், அவனுக்கு இணை உண்டா? இணை கிடையாது.
அதே மாதிரி அவனுடைய படைப்பு ஒவ்வொரு படைப்பும் இணை கிடையாது, எது ஒன்று போல கிடையாது, ஒவ்வொன்றும் தனித்தன்மையானது, தனித்துவமானது. ஆனால் ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கிறான், இணை இணையாக படைச்சிருக்கிறான். எது இணை கிடையாது, துணை உண்டு. அவருடைய படைப்பில் இணை கிடையாது, துணை உண்டு. வானம் பூமின்னு சொல்கிறோம், இணை கிடையாது, ஆனால் துணை. பூமியை வாழ வைக்கிறது தான் வானம் படைக்கப்பட்டிருக்கு. வானம் புனிய பூமி விளையும். சூரியன் சந்திரன் இணை கிடையாது, துணை உண்டு. இரவு பகல் மாறி மாறி இருக்குது, இணை கிடையாது, துணை உண்டு. அதே மாதிரி தான் ஆண் பெண் இணை கிடையாது, துணை, ஒருத்தருக்கு துணையாக படைச்சிருக்காங்க. அப்போ அல்லாவுடைய படைப்பில், இறைவனுடைய படைப்பில் எது ஒன்றுமே சமம் கிடையாது. ஒன்று ஒன்றுக்கு ஒன்று தனித்தன்மையானது, ஏற்றத்தாழ்லாம் கிடையாது, தனித்தன்மையானது. நம்ம எவ்வளோ பூக்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு பூக்களையும் ஒரு மனம் இருக்குது, ஒரு அழகு இருக்குது. எது ஒன்று இணை கிடையாது, நிகர் கிடையாது. அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு படைப்புக்கும் இறைவனுடைய படைப்பு அவனுக்கு எப்படி இணை கிடையாதோ அவனுடைய படைப்பும் ஒன்று போல கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று மேன்மையானதும் நன்மையானதும் தனித்துவமானதும் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற இணை கிடையாது, துணை தான். இதுன்னு சொன்னால் துணையாக தான் படைச்சேங்க. ஆணுக்கு பெண் குறைச்சே கிடையாது, பெண்ணுக்கு ஆண் குறைச்சே கிடையாது. யார் ஒருத்தங்க மேன்மை சொல்ல கிடையாது. தராசு இருக்கு, இந்த தராசுல எந்த தட்டு கனமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? தராசு, இந்த தராசுல ஒரு தட்டு கனமா இருந்துன்னு சொன்னா அது அநியாயம், தராசு நியாயமா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் இடம் சரியா போட முடியும். அப்படித்தானே? இன்னைக்கு டிஜிட்டலா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்குள்ள தராசு எப்படி அப்படி தூக்கி பிடிப்பாங்க இல்லையா? பிடிக்கும்போது ரெண்டு தட்டும் சமமா இருக்கும், இருந்தாதான் அந்த நியாயமான இடம் போறாங்கன்னு அர்த்தம். அதுல ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க அநியாயம் நடக்குன்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய பார்வையில் ஆண் பெண் என்று ஒரே தராசு தான் வச்சிருக்கான். எதுக்கும் அவருடைய பார்வையில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஆனா படைப்புல மாற்றம் இருக்கு, தன்மை வெவ்வேறு. ஏற்கனவே பெண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கு, கூச்சம், வெக்கம், பயம். இது ஆண்கிட்ட இருக்கு, பெண் இருக்கு, அதிகமா பெண்கள்கிட்ட இருக்கு. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா பெண்ணுடைய வாகு வேறு, ஆணுடைய வாகு வேறு. அதையும் பார்த்து ஆணுக்கு வீரம் அதிகமா இருக்கும், பெண்ணிட்ட பலகீனமும் இருக்குது, அதே நேரத்தில் விவேகமும் இருக்கும். அப்போ ஒன்று ஜோடியாக்கி வச்சிருக்கான், சேரணும், ஒன்று சேரணும். அத்தியாயம் 30:21, இன்னும் நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணியை உங்களிருந்தே உங்களுக்காக படைத்திருப்பதும். அப்படி நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய சொல்ற, அதாவது ஒருவர் மற்றவரிடம், பெண் ஆண் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ துணையா படைச்சிருக்காங்க. அப்ப நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய, ஒருவர் மற்றவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணியை உங்களிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களிடையே நெருக்கத்தையும் இறக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள்கொடையில் உள்ளதாகும். நெருக்கத்தையும் இறக்கத்தையும் உண்டாக்கியிருப்பது அவனுடைய அருள்கொடை உள்ளதாகும். சிந்தித்துணரக்கூடிய சமூகத்தாருக்கு நிச்சயமா இதில் அத்தாட்சி இருக்கின்றன. சிந்திங்க, உணருங்க. இப்படி லோத்த ரெண்டே பேர் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த ரெண்டு பேர்ல ஆண் பெண். இந்த ஆண் பெண்ணுங்கிறது வேறுபாடு உண்டு, பாகுபாடு கிடையாது. புரிஞ்சுக்கணும், பாகுபாடுலாம் கிடையாது, வேறுபாடு உண்டு. ஒன்று மற்றொன்று துணையா படைச்சிருக்க, இணை கிடையாது. உலகத்தில் படைக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் சரி, ஒவ்வொரு யானை இருக்கு, யானைக்கு நிறைய பலம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிருகம் இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஆனால் அதோடைய தன்மை வேறு. பறவைகள் இருக்கு, ஒரு அழகா பறக்குது, ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஆனால் எதுவும் போட்டி போடுறது கிடையாது, போராம்படுறது கிடையாது, பெருமை கொள்றதும் கிடையாது. அதுக்கு என்ன இயற்கையாக படைக்கப்படுறது அது இதில் வாழ்ந்துட்டு இருக்கு, அவ்வளோ. அதே மாதிரி தான் பழங்களாகட்டும், பூக்களாகட்டும், மரம், செடி எல்லாமே ஒவ்வொரு தன்மையில் எது படைக்கப்பட்டுச்சோ அதோடைய தன்மையில இன்னொரு தன்மையை பற்றது ஏளனம் பண்ணுறதும் கிடையாது, தன்னை பெருமை கொள்றதும் கிடையாது. அதனால ஆண் பெண் அப்படின்னு வரும்போது ஆணுடைய தன்மையும் பெண்ணுடைய தன்மையும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். படைப்பின் நோக்கம் என்ன? இறைவனுடைய படைப்புல பாகுபாடு கிடையாது, புரிஞ்சுக்கணும். வேறுபாடு உண்டு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆண் பெண் வேறுபாடு உண்டு, பாகுபாடு கிடையாது. அதாவது உடல் ரீதியா மன ரீதியா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உடல் அமைப்புகள் தான் வேறு, மனம்ன்றது ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஆன்மான் கீழ் அப்படின்னா அர்த்தம் விதியின் கீழ் படைக்கப்பட்டிருக்கு. ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒரே ஆன்மா கொண்டு, உங்களை யாவரையும் ஒரே ஆன்மா கொண்டு படைச்சிருக்காங்க. அப்ப ஆன்மாங்கிறன அவனுடைய விதியின் கீழ் தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. அத்தியாயம் 4:32, மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட, எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை ஆசை கொள்ளாதீர்கள். அதாவது சிலரை வேறு சிலரை அர்த்தம், ஆண்களை பெண்களை விட.
மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்த பங்கு உண்டு, பெண்களுக்கும் அவர் சம்பாதித்த பங்கு உண்டு. ஆண்களுக்கு அவர் சம்பாதித்த அர்த்தம் என்ன சம்பாதிப்பது? பணம் இல்லை, பொருள் இல்லை, அறிவில்லை. நன்மையில ஆண் என்ன நன்மை செய்கிறாங்களோ அதுக்கான பங்கு உண்டு, பெண்கள் என்ன நன்மை செய்கிறாங்களோ அதுக்கான பங்கு உண்டு. ஆனால் ஆண் மாதிரியே வாழணும் அப்படி இல்லை. பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்கக்கூடாது. கண்ணியம் இருக்குது. பெண் செய்கிற வேலை ஆண் செய்ய முடியாது, ஆண் செய்கிற வேலை பெண் செய்ய முடியாது. என்னதான் எத்தனை எவ்வளோதான் தலைகள் என்றாலும் பெண் கற்பறித்து குழந்தை வைக்கிறது முடியுமா? ஆண் முடியும்னா முடியாது. அவங்களுக்கு ஒரு தன்மை அது, இயற்கை அது. ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கு பெண் தேவைப்படுது. இந்த 10 மாதம் சுமக்கிறது, பிரசவிக்கிறது, அவங்க பால் கொடுக்கறது, அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ அவங்களுக்கு அவன் தனித்தன்மை கொடுத்துருக்கான், ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்கான். ஆணெல்லாம் பெண் கிடையாது, பெண்ணெல்லாம் ஆண் கிடையாது. அப்போ உங்களே அழகி சொல்ற யாருன்னா அவரவருக்கு என்ன தன்மை கொடுத்துருக்கோம் அந்த தன்மையில் வாழுங்கிறான். அதில் அழகி செய்யக்கூடாதா இருங்க. நான் வரம் மீறக்கூடாதுங்கிறேன். ஆசை கொள்ளாதீர்கள், வரம் மீறாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆணுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறோம். இப்படி பெண்கள் ஆணுக்கு ஈக்குவலாக, நான் என்ன ஒன்று குறைஞ்சி போலியே, அவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி எல்லாமே இன்னைக்கு ஆண் மாதிரி ஆயாச்சு. எப்படி ட்ரெஸ்ஸிங்கில் போடுறதுலேருந்து சில நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. எப்படி தப்பு இல்லை? இப்போ வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஏரோப்ளேன் எல்லாமே ஓட்டுறாங்க, ரைட். இதெல்லாம் ஈக்குவலாக பண்ணுறீங்க, ரைட். ஆனால் எல்லா செயலையும் வேண முடியாது. ஆடை, அவங்களுக்கான ஆடை என்னமோ அந்த ஆடை தான் கொடுத்தணும். பெண்ணுக்கான ஆடை என்னவோ ஆணுக்கு என்ன ஆடையோ அதுதான். ஏன்னா அதுதான் கண்ணியமாக இருக்கும். ஆனால் பெண் ஆடையை ஆண் போடுறதில்லை, ஆண் ஆடை பெண் போடுறாங்க. எப்படின்னா ஈக்குவலாக நினச்சிக்கிறது. இல்லை நான் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன குறைஞ்சி போயிட்டேன். இப்போ சைத்தான் அழகாக காட்டுறான். முதல்ல அவங்க ஒரு ரோலை புரிஞ்சுக்கணும். அதாவது ஆணுடைய ரோல் என்ன, பெண்ணுடைய ரோல் என்ன, அது உங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை பேணிட்டோம்னு சொன்னால் சமயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சைத்தான் அழகாக காட்டுறான். இப்படி அந்த அழகாக காட்டும் போது வர மீறி இருக்கும். அழகாக சொல்கிறேன், எதன் மூலம் உங்களில் சிலரை விட அல்லாஹ் மேன்மை வைக்கிருக்கின்றானோ அதை நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர் சம்பாதித்த பங்கு உண்டு, பெண்களுக்கும் அவர் சம்பாதித்த பங்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவர் இறைவனுடைய பார்வையில் என்னது பாகுபாடு கிடையாது, வேறுபாடு உண்டு. படைப்பில் வேறுபாடு உண்டு, பாகுபாடு கிடையாது. எனவே அல்லாவிடம் அவன் அருளை நாடுங்கள், அல்லாவிடம் அருளை கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கறிகிறார்கள். அவன் அருளை கேளுங்க. நீங்க சமயத்தில் எப்படி உதாரணத்துக்கு ஆண் எந்த தப்பு செஞ்சாலும் நியாயப்படுத்துறாங்களா இல்லையா? அவன் அப்படிதான், ஆண்னா அப்படிதான் தப்பு செய்வான். பெண்ணா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக்கிடுவான். அப்படித்தானே இருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு தப்பு நடக்குது, ஆண்கிட்ட தப்பு நடந்தா அவன் தப்பு பண்ணுவான், ஒழுக்க கெட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன பேரும் பெட்ட பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் பெண் ஒழுக்க கெட்டு போயிட்டா விபச்சாரி. இந்த விபச்சாரம் யாரும் சொல்றாங்களா? கேள்விப்படுறோமா? இல்லை. என்ன காரணம்? ஆண் அப்படிதான், அவனுக்கு நியாயப்படுத்துறாங்க. பெண்ணுனா அவனுக்கு குற்றம் சொல்லி பட்ட பேர் வைக்கிறாங்களா இல்லை? ஆணும் பெண்ணும் நியாயத்தின் அடிப்படையில் சமம் இல்லையா? அப்ப ஒழுக்கம் பேணுவது என்பது 2 பேத்துக்கும் உண்டாதான் ஆலோசனை. விதியின் கீழ், எதிரின் கீழ், ஆன்மாவின் கீழ், ஒரே ஆன்மாவின் கீழ் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மனசாட்சியில் வாழுங்க. ஒரு பெண்ணு தப்பு செஞ்சானா அது 1000 குறம் சொல்லி ஊரெல்லாம் தூத்தி ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே ஆண் தப்பு செஞ்சான்னு நினைச்சுவாங்க, செய்ய மாட்டாங்க இல்லையா? என்ன காரணம்? ஆண் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு என்னப்பா, ஆம்பளை பையன். ஸோ அந்த வார்த்தை கூட நல்லா சொல்றேன். அதே மாதிரி 4:34 சில உதாரணங்கள் மட்டும் வேதத்துல பார்ப்பேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, ஆண் பெண்ணும் பற்றி வேதம் என்ன சொல்லுது? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமானா இறைவனுடைய பார்வையில் அது கிடையாது. ஒரே நியாயம் தான், ஒரே ஆன்மாவின் கீழ் படைக்கப்பட்டிருக்கு, ஒரே விதியின் கீழ் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க. அல்லாஹ் ஒருவரை மற்றை விட மேன்மைப்படுத்தியிருக்கின்றான். ஆண்களை பெண்களை விட பலம் புரிந்தவர்களாக தங்கள் சொத்துக்களிலிருந்து கொடுக்க வேண்டியவர்களாக அமைத்திருக்கின்றான். பெண்கள் வீட்டுடையவர்கள், கண்ணியமானவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அதை புரிஞ்சிக்க கிடையாது. நான் ஏன் வீட்டில் இருக்கணும், இப்படி நாங்கள் மட்டும் குறைச்சி போயிட்டோமா, நாங்களும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வெளியே போகும்போது என்ன ஆகுது? நிறைய சமுதாயத்தில் நிறைய சைத்த அழகாக காட்டுறான். ஆனால் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ஒருவரை மற்றதை விட அப்படின்னு அர்த்தம், ஆண்களை பெண்களை விட மேன்மையாக்கி இருக்கின்றான். ஆண்களை பெண்களை விட பலம் புரிந்தவர்களாக தங்கள் சொத்துக்களிலிருந்து, தங்களுடைய சம்பாத்திலிருந்து அவர் செலவு செய்யக்கூடியவர்களாக ஆண்கள் ஆக்கியிருக்கிறான். பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியமானவர்கள். அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் யார் செய்யணும்? ஆண்கள் செய்யணும். அதாவது பெற்றோர், தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யணும், கணவன் தன் மனைவிக்கு செய்யணும், சகோதரன் தன் சகோதரிக்கு செய்யணும் இல்லையா? அப்போ பெண்கள் வீட்டுடையவர்கள், அவர் வீட்டில் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆண்கள் தான் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க தான் அவங்களுக்கு ஒரு சில நிபந்தனை காரணமாக பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆண்கள் அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய கண்ணியமாக நடத்திக்கணும். தவறான பார்வையோ தவறான எண்ணங்களோ கூடாது, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். சரியா? அதனால எனவே நன்னறிவுடைய பெண்கள் உறுதியுடன் சோதனை காலங்களில் பாதுகாக்க வேண்டியதை அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு பாதுகாப்பார்கள்.
நன்னறிவுடைய பெண்கள், உள்ளச்சமுடைய பெண்கள் சோதனை காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டியதை அல்லாவின் பாதுகாவலை கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண் விஷயத்தில் அவர்கள் தவறிடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்கள். இங்க எப்படி தப்பா புரிஞ்சுவாங்கன்னா, பெண்ணு தப்பு செய்ய நினைச்சுக்கிறாங்க. பெண்ணு அதிகமாக தப்பு செய்யல, பெரும்பாலும் பெண்ணு தப்பு செய்யல, ஆண்கள் தான் தப்பு செய்யணும். குடும்பத்துல இறைவன் சொல்றது என்ன, இங்க என்ன தவறா புரிய வைப்பாங்கன்னு சொன்னா, பெண்கள் தப்பு செய்யா அதுல இருந்து விலகி வைக்கின்ற அப்படி இல்லை. அல்ல சொல்றாங்க, எந்த பெண் விஷயத்து உங்களுடைய ஆண்கள், உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கணவனோ அதுல சகோதரனோ தகப்பனோ, அதாவது என்ன சொல்றாங்க, எந்த பெண் விஷயத்தை அவர்கள் தவறிடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ, ஏன்னா பெண்கள்ல வீட்டுடையவர்கள், ஆண்கள் தான் அதிகம் வெளியே போறோம், பார்வை தவிரும், என்ன தவறும், சபல புத்தி வந்துடும். அப்ப எந்த விட பெண் விஷயத்துல அவங்க தவறிட்டாங்களோ அந்த பெண்ணிட்ட போயிட்டு இப்படி அவருக்கு நல்ல விஷயம் செய்யுங்கிறான். கணவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க, சகோதர சொன்னா கேட்க மாட்டாங்க, அது தகப்பன்ட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆண்களுடைய சபல புத்தி இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, எந்த பெண் விஷயத்து அவங்க எந்த பெண்கிட்ட போய் அவங்க தவறிட்டாங்களோ அந்த பெண்கிட்ட போய் நீங்க சொல்றாங்க உபதேசம் செய்யுங்க, நல்ல விஷயம் செய்யுங்கள். அவர் நெருங்க வந்து விலகிடும். இப்ப உங்களுடைய உறவுகள் கொஞ்சம் நெருங்க வந்து விலகி இருக்குங்கிறான். அவரை கண்டிப்புடன் இருங்கள். அவர் நல்வழிப்பட்டு விட்டால் அவருக்கு எதிராக எந்த வழியும் தேடாதீர்கள். சொல்ல வேண்டிய கடமை சொல்லுங்க. உங்களுடைய தவறிட்டா எந்த பெண் விஷயத்தில் அவன் தவறிட்டா அந்த பெண்கிட்ட சொல்லுங்க. பலகீனமானா இருப்பான், தேவையுடையதா இருப்பாங்க, அதனால என்ன செய்வாங்க, சைத்தான் வழிகெடுத்திருப்பான். ஆணுக்கு சபல புத்தியும் பெண்ணுடைய பலகீனம் இருக்கு. அதனால சொல்றேன், நீங்கள் எந்த விஷயத்தில் சொன்னா இவங்க என்ன செய்ய தப்பான வழக்கம் கொடுப்பாங்க. உங்களுடைய மனைவி தவறு செய்யணும், மனைவியில கணவன் தான் தவறு செய்யும், ஆண் தான் தவறு செய்யும் அதிகமா. இல்லை பெரும்பாலும் வெளியே பார்வை கெட்டு போறதுனா ஆண்ட தான். திரும்பி பாருங்க, அவர்கள் எந்த பெண்கள் விஷயத்தில், எந்த பெண் விஷயத்துல, பெண்ணா மனைவி, பெண்கள் வெளி பெண்கள்கிட்ட எங்க அவங்க தவறுவாங்க நீங்கள் எண்ணுவீர்களானால், அஞ்சுவீர்களானால் அவருக்கு நல்ல விஷயம் செய்யுங்கன்னு சொல்றேன். அந்த பெண்கிட்ட போய் நல்ல விஷயம் செய்யுங்க, வேண்டாம் இது தவறு, இது தவறு, என்னன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குட்டிங்க குழந்தைங்களா இருக்காங்க, உனக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், அல்லது உன்னுடைய குடும்பமும் தவறிடும், பேர் கெட்டு போயிடும், சமுதாயத்தை பெரிய அசிங்கமாயிரும், வாழ்க்கை கெட்டு போயிரும் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லுங்க. அப்படி புரிய வைக்கும் போது இன்னும் அவர்களை நெருங்கிலிருந்து விலகிக் கொள்ளுங்க. உங்களுடைய கணவன்கிட்ட விலகிங்க, யார் தவறு செய்ய அவனை கொஞ்சம் விலகிருங்க, மனசோல விலகிடும். அவட கண்டிப்போட இருக்கீங்கன்னு சொல்றான். அதே வந்து கண்டிப்போட இருக்கீங்கன்னு சொல்றான், தண்டிக்க வேண்டாம், கண்டிப்போட இருக்கீங்க. அவர் நல்வழிப்பட்டு விட்டால், இப்ப அவன் சரி உணர்ந்துட்டாங்க திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக நீங்க எந்த வழியும் தேடாதீர்கள். நிச்சயம் அல்லாஹ் மிக உயர்ந்தவன், வல்லமை உடையவனாக இருக்கின்றான். சரியா? 4:124, அத்தியாயம் 4:124. ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, ஆகவே ஆணாயினும் பெண்ணாயினும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் தீர்ப்பு நாள் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்கள் சோனபதி நுழைவார்கள், இன்னும் அவர்கள் ஒரு சிறிதளோ அநேக செய்யப்பட மாட்டார்கள். நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்யறது ஆணாயினும் சரி பெண்ண ஒரே தான், ஒரே தராசு தான். ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடையாது. இறைவன் இடத்துல ரெண்டு பேரும் ஒரே நியாயம் தான். ஆனால் மனிதன் தான் பாகுபாடு பார்க்கறது, வேறுபாடு பார்க்கறதும், வரம் மீறுறதும். ஆனால் இறைவனத்தில் என்ன செய்யணும், படைப்பில் மாறுபாடு இருந்தாலும் வேறுபாடு இருந்தாலும் அவனுடைய சட்டத்திலையும் அவனுடைய நீதியிலையும் எந்த வேறுபாடும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. ரெண்டு பேருக்கு ஒரே நியாயம்தான். 40-40. எவர் தீமை செய்கிறாரோ அவர் அது போன்றே கூலி கொடுக்கப்படுவார்கள். யார் ஒரு தப்பு செய்கிறாங்களோ, தீமை என்ன அர்த்தம், தப்பு செய்யறது, துரோகம் பண்றது, நம்பிக்கை துரோகம் பண்றது இல்லையா? இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, பெற்றோர் பிள்ளைகிட்ட நம்பிக்கை இருக்கு, சகோதரர்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பி தான் வாழ்றாங்க, நம்பி தான் வெளியே விடுறாங்க. அப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணா யாருடைய தப்பு, அது யார் தீமை செய்யறது இல்லையா? அப்போ எவர் தீமை செய்கிறாரோ அவர் அது போன்றே கூலி கொடுக்கப்படுவார்னு சொல்றோம். அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள். அல்லது எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறாரோ, ஆணோ பெண்ணோ நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள், அதில் அவர்கள் தேவை நிறைவேற்றி பூர்த்தி செய்யப்படும். சொர்க்கம்னா என்ன, சுகம், அமைதி, கவலையும் பயம் இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னா கவலையும் பயமும் துன்பமும் நோயும் வறுமையும் கண்டிப்பா வரும் இல்லையா? அது போன்று கூலி கொடுக்கப்படும். அத்தியாயம் 33-35. இங்க வேதம் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுது, ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு, ஒரே நீதி தான், இங்க மாறுபடலை. அத்தியாயம் 33-35 புரிஞ்சுக்கணும். 10 கட்டளைகள் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சீரா சொல்றாரு, சமமா சொல்றான். நிச்சயமாக சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நிச்சயமாக சமாதி விரும்பும் ஆண்களும், கணவன் மனைவியா ஆண்களும் பெண்களும், பெற்றோர் பிள்ளைகளா ஆண்களும் பெண்களும். குடும்பத்துல 2 பேர் தான், எத்தனை பேர் இருக்குன்ற அடுத்த விஷயம். குடும்பத்துல 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், ஆனா 2 பேர் தான், ஆண் பெண் 2 பேர் தான்.
அப்ப நிச்சயமா சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். உங்கள்கிட்ட சமாதானத்தை விரும்புங்கிறேன். சமாதானம் எப்போ விரும்புவோம்? எப்போ சமாதானம் கிடைக்கும்? ஒருத்தர் உண்மையா இருந்தா, நன்மையா இருந்தா, நியாயமா இருந்தா, உள்ளட்சத்தோட இருந்தா, ஒழுக்கம் பேணிக்கிட்ட சமாதானம் இருக்கும். ஆனால் சொல்றேன், சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்கிறான். ஒருத்தர் நம்பிக்கையோட இருங்க, இறைவனுக்கு உண்மையா இருங்க. இறைவனுடைய உள்ளட்சம் இல்லாமல் நம்பிக்கையா இருக்க முடியாது. அப்ப இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக உங்களுக்கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருக்கீங்க. அப்ப நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும். உள்ளத்தை வழிபடுங்க. உள்ளட்சம் மனசாட்சி இருக்குது, இது தப்பு ரைட்டுன்னு காட்டுதா இல்லையா? நான் ஒரு காரியம் செஞ்சேன்னு சொன்னா இது சரியா தப்பான்னு காட்டு. அப்ப சரியை நீங்க வழிபடுங்க, உண்மையை வழிபடுங்க, நியாயத்தை வழிபடுங்க, நன்மையை வழிபடுங்க. அப்ப உள்ளட்சமுடையவர்களா இருங்க. அப்ப வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும். பெரும்பாலும் உண்மை பேசிக்கிறமா இல்லை. ஆண்கள் பெண்ணு பொய் இருக்குது. என்ன பொய் இருக்குது? ஏதோ தப்பு செஞ்சா மறைக்கணும். அப்ப மனைவி தெரிஞ்சா கோவப்படுவாங்க, பிள்ளைங்க தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க, கணவன் தெரிஞ்சா அடிப்பாரு. ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்யும், அதை மறைக்கும். அப்படின்னு சொல்லுவோம், பொய் சொல்ல ஆரம்பிக்கும். அதான் சொல்றேன், பொய் சொல்லாதீங்க. உள்ளத்துல என்ன இருக்குதோ, என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் சொல்லு. ஏன்னா இறைவன் கண்காணிப்பனா இருக்கான், உற்று நோக்கியவனா இருக்கிறான். 2 பேர் தான் 3ஆளா இருக்கான், 3 பேர் தான் 4ஆவதா இருக்கேங்கிறான். நீங்க எங்கதான் உங்களோட நான் இருக்கேங்கிறான். அவன் அறியாம எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது இல்லையா? பதிவாக்கப்படுது, ஒவ்வொரு செயலும் பதிவாக்கப்படுது. அப்போ உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும். இறைவனுக்காக பொறுமை மேற்கொள்ளுங்க. எப்படி? இறைவனுக்காக பொறுமை மேற்கொள்ளுங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா பொறுமை தான், பொறுமையோட நல்லா இருக்கிறான். இன்னும் உள்ளட்சோட இருக்க ஆண்களும் பெண்களும். உள்ளட்சம் ரொம்ப அவசியம். உள்ளட்சம்னா என்ன? யாருமே பார்க்கல, நான் தவறு செஞ்சுட்டேன், எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன், இருந்தாலும் இறைவன் பார்த்துட்டு இருக்கான், இறைவன் கவனிக்கிறான், அவன்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, அவனுக்கு எதுவும் மறைக்க முடியாது. அவன் கணக்கு கொண்டு வந்துடுவான், அவன் தராசுல வந்து நிற்கும். அவன் இடம் போடும்போது இந்த தராசுல நிற்கும். நம்ம நினைக்கலாம், நான் தான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்னு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு, எல்லாத்தையும் மறைச்சிட்டேன்னு. ஆனால் இல்லை, இறைவனுடைய தராசுல நிற்கும் இல்லையா? வெறும் சொல்றேன், உள்ளட்சம் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும். தர்மம்னா என்ன? தர்மம் அதர்மம். தர்மம்னா நியாயம். தர்மம்னா பணம் கொடுக்கறது இல்லை, மற்றவங்க உணவு கொடுக்கறது இல்லை, அதுவும் சேரும். ஆனால் தர்மம்னா என்னன்னா, தர்மம் அதர்மம். அதர்மம்னா அநியாயம், தர்மம்னா நியாயம். இங்கே ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம்னா இல்லை. தர்மம் 2 ஒரே தான் இல்லையா? அப்ப தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும். நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும். தூய்மை பேணிக் கொள்ளுங்க. நோம்பு எதுக்காக? தூய்மை பேணிக் கொள்றதுக்காக. உடலையும் உள்ளத்தையும் பேணிக் கொள்றதுக்காக, தூய்மை பேணிக் கொள்றதுக்காக நோம்பு நோருங்கன்னு சொல்றேன். அப்போ ஒரு தவறு செஞ்சுட்டாலும் சரி, அதில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி, அதுக்கு நோம்பு வைங்க. பட்னியா கிடக்கிறது இல்லை, உணர்வோட உள்ளட்சத்தோட அவனுக்காக இன்னைக்கு நான் தியானத்தில் இருக்கிறேன், சிந்தனையோடு இருக்கிறேன், என் தவறை உணர்றேன், அவன்கிட்ட பாவனை கேட்கிறேன், அதில் நன்றி சொல்றேன். அப்ப தூய்மையை பேணிக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும். நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும். தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும். முக்கியமான விஷயம், தன்மானத்தை பார்த்துக்கொள்ளும். தன்மானம் அப்படி மானம் கெட்டு போயிடாம உங்களுடைய மானத்தை, உங்களுடைய கண்ணியத்தை பேணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிறருடைய கண்ணியத்தை குறைச்சிடாது. ஆண் பெண்ணுடைய, பெண் ஆணுக்கும் கண்ணியத்தை குறைச்சிடாம ஒருத்தர் ஆடையா இருங்க. இப்போ தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும். அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும். மறந்துடாங்கிறான். அதிகம் தியானம் செய்யணும், தசுமனை விட்டுட்டே கிடையாது, அவனை மறந்துடக்கூடாதுன்னு. எந்த நேரத்தையும் அவன் நம்மோட இருக்கிறான், கண்காணிப்பனா இருக்கான், உற்று நோக்கினா இருக்கான், செவியப்பனா இருக்கிறான். அவனுக்கு எதுவும் மறைந்ததா இல்லை. தியானம் செய்யுங்கன்னு அர்த்தம். தியானத்தில் இருக்கும்போது இரவு நம்மோட இருக்கான்னு அர்த்தம். தியானம் தவற விட்டோம்னு சொன்னா யார் இப்போ நம்ம கூட மனுஷப்பட்டுருவோம், சைத்தான் தான் கூட இருக்கும். அப்ப அல்லாவே அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும். இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான். ஆண் பெண் 2 பேரும் வந்துட்டு மேலே ஆண் பெண் வந்துட்டே இருக்கு. அப்ப இவருடைய பார்வையில ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது, ஒரே நியாயம்தான். தப்புனா தப்பு தான், சரினா சரிதான் இல்லையா? அத்தியாயம் 21:47. இன்னும் தீர்ப்பு நாளில் மிக துல்லியமான தராசையை நாம் வைப்போம். தீர்ப்பு நாளில் மிக துல்லியமான தராசுன்றான். துல்லியமானது புரியுதா? ரொம்ப கரெக்டா இருக்குங்க. எது இப்போ ஒரு கடுகுன்னு வித்தளவு இருந்தாலும் கொண்டு வருவாங்க. அது கற்பாறைகள் இருந்தாலும் சரி, சரி கடுகுன்னு வித்தளவில் இருந்தாலும் அது நன்மையோ அல்ல தீமையோ, அது கற்பாறைகள் இருந்தாலும் சரி கொண்டு வந்துருவாங்க. அப்ப தீர்ப்பு நாள் மிக துல்லியமான தராசையை நாம் வைப்போம். எனவே எவரொருவரும் சிறிதும் அணைய செய்யப்பட மாட்டார். மேலும் ஒரு கடுகு அளவு எடை இருப்பினும் அதை நாம் கொண்டு வருவோம். அவ்வாறே கணக்கு கொடுக்க நாமே போதுமானது. அதனால அவருடைய தராசு நம்ம கிட்ட இருக்கு, அதான் மனசாட்சி இல்லையா?
நம்முடைய கழுத்திலே மாட்டிருக்கேங்கிறான். சரி, நம்ம எப்படி ஐடி கார்டு அலைகிறோம்? ஐடி கார்டு அலைகிறோமா இல்லையா? நான் யார், என்னுடைய வேலை என்ன, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னோடய அட்ரஸ் புக்கெலாம் போடுறோமா இல்லையா? ஐடி கார்டு அலைகிறோமா இல்லையா? அது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஐடி கார்டு இருக்குது. என்னன்னு சொன்னால் அத்தியாயம் 17, 13, 16. இன்னும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கின்றோம். நமக்கு தெரியல, ஆனால் இறைவன் மாட்டியிருக்கான். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும், ஒவ்வொரு செயலையும் பதிவாக்கப்படுது, கண்காணிக்கப்படுது. கண்காணித்து எழுதுகூட இல்லாமல் எந்த சொல்லி நீங்கள் பேசுவதும் இல்லை, எந்த செயலும் செய்வதும் இல்லைங்கிற. சரியா? அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கின்றோம். மேலும் தீர்ப்பு நாளில் அவனுக்காக சாட்சியத்தை வெளிப்படுத்துவோம். திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான். தீர்ப்பு நாள், இறைவன் தீர்ப்பு வந்துருச்சு சொன்னா எப்ப? இறந்ததுக்கப்புறம் இல்லை, இப்பயே பிடிப்பான். தவறு செய்யும் போது திருந்தலை வரந்தில்லைன்னா ஒரு காலம் வேணா உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். பணி செய்ய தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பது இல்லை. ஆனால் அது ஒரு காலம் வச்சிருக்கான். திருந்தலை அப்படின்னு சொன்னா ஒரு பிடிப்பான். நோயை கொண்டோ வறுமையை கொண்டோ பிடிக்கிறானா இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, இறைவனை பிடிச்சிட்டான் பையன். அந்த பிடிக்கும் போது திறக்கப்பட்ட நிலையில், ஆமா நான் தப்பு செஞ்சேன், நான் தவறிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், இப்படி பொய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்டேன், மனசை புண்படுத்திட்டேன், அந்த எண்ணம் வந்துச்சு வச்சுங்களேன், இப்போ இறைவன் மன்னிப்போனா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவருடைய பிடி எப்படி இருக்குன்னா கடுமையாக இருக்கும். இறுதி நாள் வரைக்கும். செத்து பிள்ளைந்தாலும் சாவு வராது, வாழாலும் வாழ முடியாது. அப்படி ஒரு நிலையை கொண்டாந்துடும். அப்போ சொல்கிறேன், தீர்ப்பு நாளில் அவனுக்காக சாட்சியத்தை வெளிப்படுத்துவோம். திறக்கப்பட்ட நிலையை அவனால் பெற்றுக்கொள்வான். உன் புத்தகத்தை பார், இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆன்மாவே கணக்கு தாரியா இருக்கு. உன் புத்தகத்தை பாருங்க, அவங்க புத்தகத்தை நீங்க பாருங்கப்பா. நீங்க வேணா எல்லாம் மறைச்சிருக்கலாம், அழிச்சிருக்கலாம், டெலிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, இதுதான் ஒரிஜினல் காப்பி. இப்படி முன்னாடி கொடுப்போம், பார்த்து. இந்த தராசு எடை போடும்போது ஒன்றாவது கொடுக்கப்படும். அது இந்த உலகத்துலையும் வருடத்தில் ஒரு முறை 2 முறை சோதிக்கப்படாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் காமிக்கப்படும். மறந்துடுறோம், தவறிடுறோம். திருப்பி சோதனை வந்துகிட்டே இருக்கு. திருந்தலைன்னு சொன்னா பிடிச்சிடுவான். சோதனை வேற, வேதனை வேற. சோதனைங்கிறது திருந்ததுக்காக, வேதனைனா அவ்வளவு தீர்ப்புன்னு அர்த்தம் இல்லையா? அதனால ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு கூடாது, வேறுபாடு கூடாது. ஆணும் பெண்ணும் செஞ்ச தவறுனா தவறு தான், நல்லதுன்னா நல்லது தான். ஆண் செஞ்சா அப்படிதான், ஆண் அப்படிதான் செய்வான் அப்படி நியாயப்படுத்தக்கூடாது. பெண் செஞ்சா மட்டும் குற்றம் பிடிக்க இல்லை. தப்பு தான். ஆணோ பெண்ணோ இறைவனிடத்துல 2 பேருக்கும் சமம். ஏன்னா ஒரே ஆன்மாங்கில் படைக்கப்பட்டிருக்கு. ஆன்மான் மீதும் அவர் செவ்வாய்க்குமே சத்தியமாக யார் அது பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் உதாசப்படுறாரோ தேர்வு அடைந்து விட்டார். அதில் கண்காணிப்பவன் கண்காணிச்சுட்டே இருக்கிறான், உற்று நோக்கினா இருக்கிறான். தனித்து இல்லை, நம்ம அவங்களோட வானவர் இருக்கிறாங்க, இறைவனை கவனிச்சுட்டு இருக்கிறான். அப்போ என்ன ஒரு நன்மை செஞ்சாலும் அதுக்கான கூலி இருக்கு, ஒரு தீமை செஞ்சாலும் அதுக்கான கூலி இருக்கு இல்லையா? அதனால் இறைவனுடைய பார்வையில் நமக்கு வேறுபாடு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. நான் ஆண் நீ பெண் அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது, நான் பெண் நீ ஆண்ட்டு பார்க்கக்கூடாது. ஆன்மா ஒரே ஆன்மா தான். ஆண் பெண் கொண்டு தான் அந்த சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கு. வான பூமி கொண்டு தான் இது இரவு பகல் மாறி மாறி வருது. சூரியன் சந்திரன் கொண்டு தான் இரவு பகல் மாறி. அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஜோடியாக படைச்சிருக்காங்க, தவிர இணையாக படைக்கல. இறைவனுடைய படைப்பில் இணை கிடையாது, துணை உண்டு. துணையாக தான் படைச்சிருக்காங்க. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உண்டு, ஆள வச்சுட்டு இருக்கோம். அப்போ உங்களே அழகிசலோட யார், உங்களில் அழகிசலோட யார் சோதனைக்காக தான் படைக்கப்பட்டது. அழகிசல்னா என்ன? ஆன்மா பின்பற்றுவது, மனசாட்சியை பின்பற்றுவது, நியாயத்தை பின்பற்றுவது, தர்மத்தை பின்பற்றுவது. இப்போ திருப்பி நம்ம என்ன செய்யணும்? இறைவனை நம்ம மறந்துடக்கூடாது, தீர்ப்பு நாளை மறந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. இப்படி இப்போ நம்ம ஒருத்தர் கண்காணிச்சிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் என்ன செய்யறோம்? ஒருத்தர் மாட்டிக்கிட்டோம் சொன்னால் பயந்துடும். ஆனால் இறைவன் கவனிச்சிட்டே இருக்காங்கன்றதை நம்ம பயந்துதான். மறைவான இறைவன் அவன் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கலன்னா அவன் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கோம். அவன் பார்த்துட்டு தான் இருக்கான், கவனிச்சு தான் இருக்கான். பிடிப்பான். அவனை எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையாக இருக்கும். பிடிச்சிட்டான்னு சொன்னா எடுத்து நோயை கொண்டு வறுமை கொண்டு பிடிச்சாலும் மீளவே முடியாது. அழகு இருக்க வரைக்கும் தான் வரம் மீறுவோம், பொருள் இருக்க வரைக்கும் தான் வரம் மீறுவோம், பலம் இருக்க வரைக்கும் தான் வரம் மீறுவோம். அப்போ எதை பிடிப்பான்? வறுமை கொண்டு நோய் கொண்டு பிடிப்பேங்கிறான். அவனுடைய அழகு தானப்பா பிடிச்சிடுறேன். இப்படி இதை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? வரம் மீறா போயிருமா இல்லையா? பலம் இருக்குது, பணம் இருக்குது, பிடிச்சிடும், ஒரு பிடிச்சிடுவோம். அப்போ எது சோதனை? ஆண்கள் பெண்கள் பொன்னாலும் வெளியினமான பெரும் கோயில்கள், உயர்ந்த குதிரைகள், கால்நிலைகள், விளைநிலங்கள் ஆகியவற்று மீது உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கு. அதோட மேலான வாழ்க்கை என்கிட்ட இருக்குங்க. இது உலக வாழ்க்கை, அற்பமானதும் சொற்பமானதும். அல்லாவிடத்து அழகாக தங்குவிட முடியும். அதுக்கு தயாராங்க. அதனால் இறைவன் மன்னிப்பை பெறுவதற்கும் சொர்க்கம் அடைவதற்கும் முந்துக்குள்ளுங்கிறான். காலம் நேரம் நம்மளை முந்திரிச்சுன்னா நஷ்டவழியாயிரும். படைப்பின் நோக்கம் புரிஞ்சுக்கணும். படைப்பின் நோக்கம் மட்டும் புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டிருக்கு, சைத்தான் அழகாக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதில் வாழங்காலங்களில் உள்ளட்சமுடையவர்களாக, நல்ல செயல் செய்யக்கூடியவர்களாக, ஒழுக்கத்தை பேணியவர்களாக, தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக,
இறைவனை அதிகமாக தியானிக்கக்கூடியவர்களாகவும் நம்மையும் இந்த குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.